வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதுங்க சாம பொங்கல் செய்ய போகிறோம். சாம பொங்கல் எப்படி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாம பொங்கல் ரெடி பண்ணிக்கலாங்க. சாம பொங்கல் ரெடி பண்ண அரை கப் வந்து நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு நான் சாமை எடுத்திருக்கேங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது 4-5 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் இப்போ பொங்கலுக்கு தேவையான தண்ணி விடுறேங்க. ஒரு 5 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப்புக்கு 5 கப் அளவு நான் தண்ணி வைக்கிறேங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு, பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சின்ன டீஸ்பூனாக இருக்கிறதால 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 இன்ச்சு சைஸு நான் இஞ்சி எடுத்துருக்கேங்க. மிக்சியில் போட்டு நம்ம லேசாக ரிவர்ஸில் போட்டு தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்து பொங்கலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க எல்லாம் சேர்த்து. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய் உடைச்சி சில்லியாக கீறி வச்சுட்டு அந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. பொடியாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துடலாங்க. அது கூட ஒரு பிட் அளவு நான் இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னிக்கு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உடச்சக்கல்ல தேங்காய் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. சட்னி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு சட்னி வந்து தாளித்து கொட்டிடலாங்க. 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சுவையான தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் தேங்காய் சட்னி ரெடி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் ரொம்ப. இப்போ பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலை நம்ம தாளித்து கொட்டிக்கலாங்க. பொங்கலுக்கு நான் முழுசாகவே நெய் சேர்க்குறேன். நெய் வேணான்றவங்க கோல்டு வினர் கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நெய், கொஞ்சம் கோல்டு வினர் சேர்த்துக்கலாம். பெப்பர் போட்டு முந்திரி போடுறேங்க. முந்திரி செவந்து வந்ததுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. சுவையான சாம பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டேஸ்டியான சாம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.